ரவன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு எபிசோடும் இருக்கிறதுலையே மொக்கையாக தான் போக போகுது அப்படிங்கிறது ப்ரோமோ வச்சே நமக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கான டாஸ்கில் எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் மொதல் ப்ரோமோவே டாஸ்கினுடைய இறுதியில் அவங்க வந்து ஒரு குட்டி டாஸ்க் ஒன்று பண்ணுறாங்க, அதை காட்டியிருக்காங்க. இந்த வாரத்தில் நடக்கிற இந்த சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற இந்த டாஸ்க்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்கு, செம்மையான ஒரு ஃபைட் இருக்க போகுது, ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நேற்று என்னடான்னு பார்த்தா ஒரு டீமை நின்றுக்கிட்டு மாவு கொட்டுறது. இதை எத்தனை இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சீட்டில் மாவு எடுத்து அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ் பண்ணி கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பவுலில் எவ்வளோ மாவு கொட்டுறாங்க, அதில் எந்த டீம் அதிகமான மாவு கொட்டுறாங்க அந்த டீமு வின்னாகிற டீமுக்கு 2 சில்வர் காயின். இந்த டாஸ்க் வந்து இருக்கிறதுலே வந்து டஃப்பான டாஸ்க்கா? இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கா? இது ரொம்ப புதுமையாக மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு இந்த பிபி கிரியேட்டிவ் டீம் வந்து யோசிச்சு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இவனுங்க எப்படி கொண்டு வரானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லைப்பா, இல்லாததுனால இந்த நிகழ்ச்சி ரொம்ப போர் அடிக்குதுப்பான்னு மக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி மொக்கையான ஒரு டாஸ்க்கை கொடுத்து எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல் போரிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இப்போ வெளியில் அதான் நடக்குது. இப்போ திவாகர் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து திவாகருக்கான ஒரு ப்ரொமோஷன் நினச்சி சேனல் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆளுனுடைய பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிறத காரணமாக வைத்து ஓட்டு இல்லாமல் திவாகர் வெளியில் போகல. திவாகருக்கு ஓட்டு இருக்குது. நீங்கள் பிஹேவியர் சரியில்லை, இந்த ஆள் இந்த ஷோக்கு ஆபத்தானவன்னு டிசைட் பண்ணி தானே நீங்கள் அந்த ஆளை வெளியில் அனுப்பியிருக்கீங்க. இப்போ எப்படி நம்ம மீரா மிதுனை வந்து சீசன் 3ல் வெளியில் அனுப்பி விட்டாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ திவாகர் அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திவாகர் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிடமாக காட்ட சேனல் முயற்சி பண்ணுறீங்க. இது இருக்கிறதுலே கேவலமான ஒரு யுக்தி. ஒரு நல்ல டாஸ்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் வராமல் இருக்குமாங்க? கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, நீங்கள் அவங்கள பயன்படுத்த மாட்டீங்க. இப்போ திவாகர் இந்த வீட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் பண்ணால்? திவாகர் சண்டை தான் போட்டான், அது கண்டென்ட் கிடையாது. ஓகேவா? அவனுக்கு எதிராக யாராச்சும் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அங்கே ஒரு சண்டை போடுவான். சண்டை தான் போடணுன்னா அந்த மாதிரி என்ன டாஸ்க்கை கொடுத்து விடுங்க, பேச விடுங்க. யார் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, யார் தகுதியான நபர், இந்த மாதிரி எதனா பேசுகிற மாதிரியான டாஸ்க்கு கொடுங்க. சண்டை தாராளமாக வந்துட்டு போகுது. ஸோ சேனல் சைடு வந்து மிகப்பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறது வந்து ஒரு முக்கியமான டாஸ்க்கு கொடுத்து நீங்கள் அதை ஃபன்னாக கொண்டு போங்க. இவனுங்க கிட்ட ஃபன்னை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே முட்டாள் வந்து நம்ம தான். இவனுங்க கிட்ட ஃபன் கிடையாது, உடம்பு முழுக்க வன்மம் தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நீங்கள் யாருக்குள்ளே என்னென்ன வன்மம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே இன்னொருத்தர் அவங்களே போய் சொல்கிறது, இதுதான் இந்த ப்ரோமோலே நீங்கள் பார்க்க முடியும். நேற்றும் இதுதான் நடந்துச்சு. ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்றதுக்காக வாண்டடாக இப்போ குக்கிங் டீமில் போயிட்டு பாத்ரூம் ஏரியாவில் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா உடனே பாத்ரூம் ஏரியா இருக்கிறவங்க குக்கிங் ஏரியாவுக்கு வந்து அவங்க ஒன்று பண்ணுறது, உடனே இவங்க இந்த வீடு பெருக்கிறவங்க அவங்க ஒன்று பண்ணுறது, அவங்க பண்ணிட்டாங்கன்றதுக்காக இவங்க போய் பண்ணுறது, மிரட்டுறது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து பாத்ரூமுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வாங்க மேடம், அடுத்து நாங்கள் அங்கே வருவோம் மேடம், ரம்யா நாங்கள் அங்கே வருவோம் மேடம், கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கே வருவோம் மேடம் சொல்லிட்டு இவங்க இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு போன உடனே இவங்க போய் ஒன்று பண்ணுறது. இப்படி மாறி மாறி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வன்மம் தான். ஓகேவா? ஸோ நேற்று வரைக்கும் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் ஸ்குவாட் வந்து 2 கோல்டு காயின் வாங்கியிருக்காங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து 3 கோல்டு காயின் வாங்கியிருக்காங்க. மாப் மாயாவிஸ் வந்து 2 சில்வர் காயின் அண்ட் 3 கோல்டு காயின் வாங்கி அவங்க அந்த டீம் தான் லீடிங்கில் இருக்குது. இன்றைக்கி பிளான் பண்ணிட்டானுங்களா, நேற்று வந்து இந்த சாம்பார் ஸ்குவாடு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நான் காயினே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விக்கல் சொல்லிட்டான். வன்ம குடோனாக இருக்கிறாரு விக்கல்ஸ். இது உருவ கேள்வி கிடையாது, அவர் சைஸுக்கு குடோனாக தான் இருக்கிறார் அவர். பார்வதி என்ன பண்ணாலும் நான் கொடுக்க மாட்டேன், சாம்பார் ஸ்குவாட் என்ன பண்ணாலும் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவரை சொல்லிட்டாங்களா நேற்று, அதனால் அவர் கொடுக்க மாட்டாராமா. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மர், அதாவது ஸ்டார் பர்ஃபார்மர், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர், இப்படி ஒரு செலெக்ஷன் வந்து அங்கே நடக்குது. அதாவது 2 டீம் சேர்ந்து ஒரு டீமுக்குள்ளே ஒருத்தர் வந்து ஸ்டார் பர்ஃபார்மர்னும் இன்னொருத்தர் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னும் சொல்லணும். யார் முதல்ல வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ரம்யா அண்ட் விக்கல்ஸ் வந்து மாப் மாயாவிஸ்லேருந்து வராரு, ரம்யா வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்லேருந்து வராங்க. இவங்க எந்த டீமை வந்து சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் ஸ்குவாட் டீமை வந்து சொல்ல வராங்க.
ஆப்வியஸாக நமக்கு தெரியும் சாம்பார் ஸ்குவாடில் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஸ்டார் பர்ஃபார்மர் என்ன கேட்டகரி வச்சா கூட யாருக்கு கொடுப்பாங்க? கண்ணை மூடிக்கிட்டு கனிக்கு தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி ஒன்றும் பண்ண மாதிரி தெரில. கனி யாருக்கிட்டையும் எங்கேயும் போய் எதுவுமே பண்ணலை. சாண்ட்ரா போனாங்க, பார்வதி போனாங்க, வியானா போனாங்க, திவ்யா போனாங்க. கனி வந்து எங்கேயும் போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஒரே ஒரு வாட்டி தூக்கிட்டு போனாங்க வெளியில், விக்கல்ஸ் வந்து தூக்கிட்டு போனார். கனி இருந்தாலே கண்ணை மூடிட்டு கனிக்கு தான், இதுதான் ஃபேவரட்டிசம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? சாண்ட்ரா மற்றும் பிரஜனை சொல்கிறான் எமோஷனல் சப்போர்ட்டான். இப்போ விக்கல்ஸ்க்கு எமோஷனல் சப்போர்ட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஆளே கிடையாதா? நேற்று சொல்கிறாரு இந்த அந்த நாமினேஷன் ப்ராசஸில் சாண்ட்ரா மற்றும் பிரஜனை நாமினேட் பண்ணும்போது இந்த வீட்டில் யாருக்குமே வந்து இப்படி ஒரு எமோஷனல் சப்போர்ட்டே இல்லை. இவங்க 2 பேருக்கு இருக்கிறது வந்து மற்ற அனைவருக்கும் ஒரு ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற இந்த கேள்வி யாரை கேட்கணும்? விஜய் சேதுபதியே கேட்கணும். எதுக்காக ஒரு கணவன் மனைவியை இந்த வீட்டுக்குள்ளே விட்டீங்கன்னா அவங்கள கேட்கணும், இல்லை சேனலை கேட்கணும். கணவன் மனைவி அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனால அவங்கள வந்து நம்ம அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க டீமாக விளையாடுறாங்களா, இண்டிவிஜுவல் கேம் விளையாடலையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி விளையாடுறாங்களா, அதை நம்ம காரணமாக சொல்லலாம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியை நீங்கள் எப்படி போடலான்றதே கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாதுல்ல. அது சேனலுடைய விருப்பம். அவன் யாரை வேணாலும் போடுவான், போடாமல் இருப்பான். அதை நம்ம கேட்கவே கூடாது. அதுக்கான ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட், அவங்க ஒரு கண்டஸ்டன்ட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான பர்சனல் விஷயங்களெல்லாம் வந்து கொண்டு வந்து கேமில் புகுத்துறதுல விக்ரம் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ வராரு, வந்த உடனே விக்கல்ஸ் எப்பயுமே கனி தான் சொல்லுவார். ரம்யாவும் கனியுடைய அடிமை தான். உடனே வந்து ஸ்டார் பர்ஃபார்மராக சாம்பார் ஸ்குவாடில் கனி அவர்களை சூஸ் பண்ணுறாங்க. வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக சாண்ட்ரா அவர்களை சூஸ் பண்ணுறாங்க. சாண்ட்ரா மீது தான் முழு டார்கெட்டு. ஸோ சாண்ட்ரா அவர்கள் தான் வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் செய்யப்படுறாங்க. அடுத்து யார் வராங்க பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மற்றும் விக்கல்ஸ். சாண்ட்ரா வந்து சாம்பார் ஸ்குவாட்லேருந்து வராங்க, விக்கல்ஸ் வந்து மாயாவிஸ். இவங்க இப்போ எந்த டீமை வந்து ஸ்டார் பர்ஃபார்மர் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். ஸோ அதில் வந்து அமித் அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. அமித் அவர்கள் தான் ஸ்டார் பர்ஃபார்மர். அமித் அவர்களுக்கு அமித்தை வந்து ஸ்டார் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணதில் எனக்கு வந்து உடன்பாடு தான். ஏன்னா நேற்றுலேருந்து பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கார். அவர் தொடர்ச்சியாக பாட்டு பாடுறது, புதுசாக எழுதிலாம் பாடுறது எல்லாமே வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் அவருக்கு வந்து நீங்கள் ஸ்டார் பர்ஃபார்மர் கொடுத்துருக்கலாம். ரம்யாவுக்கு வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக கொடுத்தாங்க. கரெக்டு. ரம்யா அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஷேடோ கேம் ஆடிட்டே நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்வதியை வந்து நாமினேஷனில் வந்து அவங்க சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்களேன். அந்த காரணம்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் என்ன காரணம் வேணாலும் சொல்லி பார்வதியை சூஸ் பண்ணியிருக்கலாம். நான் வேற ஒருத்தர மனசில் நினச்சிட்டு இருந்தேன், அவள் ஓடி வந்ததுனால நான் அவள் பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் கேவலமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் ரம்யாவுக்கு இது தேவைதான். பெருசாக இந்த வீட்டுக்குள்ளே எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அது ரம்யா. அரோரா கூட வந்துட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு இப்போ அரோரா பார்த்தீங்கன்னா யார் தப்பு செஞ்சாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கூட இருக்கிற நபர் செஞ்சாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யாராக இருந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும். இந்த அன்பு கேங்கில் இருக்கிறவங்க யார் என்ன பண்ணாலும் மேடம் வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க நம்மளை நாமினேட் பண்ண மாட்டாங்க, அவங்க நமக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுப்பாங்க, அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் அவங்களுக்கு விக்கல்ஸ் கொடுக்குற அப்படி அவங்க வந்து பெருசாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்களான்னு பார்த்தா நாங்கள் பெருசாக பார்க்கல அப்படின்றாங்க. ஆனால் நேற்றுலாம் டான்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க ரம்யா. இவர் பார்க்கல. ஏன் இவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சாண்ட்ரா மற்றும் ரம்யா வராங்க. இவங்க வந்து மாப் மாயாவிஸில் சூஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அதில் ஸ்டார் பர்ஃபார்மராக பிரஜன் அவர்கள் செலக்ட் செய்யப்படுறார். எதுக்காக பிரஜனை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஊமை. ஸோ பேச முடியாமல் ஊமை பாஷையில் பேசி அங்கே வந்து டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து அந்த டீமினுடைய ஸ்டார் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறாங்க. வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக விக்கல்ஸ் விக்ரம், அந்த டீமினுடைய ஹெட்டு விக்கல்ஸ் தான். விக்கல்ஸ் விக்ரம் வந்து சூஸ் பண்ணப்படுறார். இப்போ சாம்பார் ஸ்குவாடினுடைய ஹெட்டு வந்து சாண்ட்ரா, அவங்க சூஸ் பண்ணப்பட்டாங்க. அடுத்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் ரம்யா வந்து டீம் ஹெட் கிடையாது, சபரி தான் டீம் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சபரி வந்து தப்பிச்சிட்டா. அப்படி இங்கே வந்து விக்கல்ஸ் வந்து சூஸ் செய்யப்படுறாரு. அப்போ ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டும் எதுவும் செய்யலை, வேலையும் எதுவும் செய்யலை. கரெக்டு,
நல்லா தீனி மாடு மாதிரி தின்னுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு நம்ம விக்கல்ஸு. பெருசாக ஒர்க் இல்லை, எல்லாரையும் மாக் பண்ணுறது, கலாய்க்கிறது, ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசுறது, இதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டீமை வழி நடத்துகிறார். அவருடைய வன்மத்தை டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கொடுத்து அதன் மூலமாக வந்து யார் மேலே கக்கலாம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பாரு நீ விளக்கமாறு இதெல்லாம் வந்து பேசியிருக்கா. அப்படி பாரு நீ ஒரு விளக்கமாறு, உன்னை வச்சு எல்லாரும் கூட்டுவோம் பாருன்னு ரைமிங்காக பாடியிருக்காரு. ஆனால் இவருக்கு பானபத்திர ஓனாண்டினா கோவம் வந்துடும். இவர் வந்து விளக்கமாறுலாம் சொல்லலாம், இவருக்கு பாடபத்திர ஓனாண்டி இல்லை எதனா விக்ரம் இந்த மாதிரி எதனா சொன்னால் அவர் கோவம் வந்துடும். அது வந்து ஹராஸ்மெண்ட்டு, அது வந்து புள்ளி பண்ணுறது, அது வந்து பாடி ஷேமிங்கில் வரும், அசிங்கமாக பேசுறதுல வரும். இந்த விளக்கமாறுன்றதெல்லாம் டீசெண்டான வார்த்தை. அவனுக்கு அவன் நியாயங்க, அவன் நியாயம். நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன பண்ணுறனோ, நான் என்ன பேசுகிறோம் அது எனக்கு கரெக்டு. ஆனால் மற்றவங்க எது பேசுனாலும் அது எனக்கு தப்பு. நீ என்னை இதை செய்யக்கூடாது, நீ என்னை பாடி ஷேம் பண்ணக்கூடாது, நீ என்னை கிண்டல் பண்ணக்கூடாது, நீ என்னை மார்க் பண்ணக்கூடாது. ஆனால் நான் எல்லாமே பண்ணுவேன், நான் இப்படி தான் என்னை காட்டிப்பேன். ஆனால் நீ ஒன்று இப்படி காட்டிக்க கூடாது. இப்போ பார்வதி அதே மாதிரி தான், நான் கேவலமானவ தான், ஆனால் நீ கேவலமானவளாக இருக்கக்கூடாது. நான் உன்னை என்ன வேணால் பண்ணுவேன், நான் கத்தி வச்சு குத்துவேன், ரம்பத்தை வச்சு அறுப்பேன், துப்பாக்கி வச்சு சுடுவேன். ஆனால் நீ பதிலுக்கு என்னை அதை செய்யக்கூடாது. ஏன்னா நான் பண்ணால் அது ஃபன்னு, நீ பண்ணால் அது வன்மம். சேம் கேரக்டர், விக்கல்ஸும் சரி பார்வதியும் சரி சேம் கேரக்டர். ஸோ இந்த டாஸ்க் இப்போ ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப மொக்கையாக போரிங்காக போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கதை ஏற்கனவே வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. புதுசாக எப்ஜேக்கும் வியானாவுக்கும் இன்னொரு பிரேக்கப் ஆன காதல் கதையை எப்படியாச்சும் போராடி அதை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் பார்வதி ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரம்யாவுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஸோ என்ன பேசினாங்க, எது பேசினாங்கன்றத ரம்யாலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்கல்ல பார்வதி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பற்றினா இப்போ இந்த டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொக்கையாக போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா வச்சு நல்லாயிருக்கும். பார்க்கவே பிடிக்கல, நம்ம ஸ்ட்ரீமிங் பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.